ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃபிஷர் ட்ரேடிங். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 73 புள்ளிகள் கீழே இறங்கி 22,397க்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து 5 நாளாக நம்ம 22,500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருந்த நிஃப்டி இன்றைக்கும் அதை தொட்டுட்டு கீழே தான் வந்திருக்கு. நாளைக்கு இந்த 22,500 பிரேக் பண்ணி மேலே போகுமா இல்லை கீழே வருமானு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டியில் இன்றைக்கி அட்வான்ஸாக 12 பங்குகளும் டிக்ளைனாக 38 பங்குகளும் ட்ரேட் ஆகி இருக்குது. தொடர்ந்து ஏறிட்டு வந்த டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஒரு 2% டவுனில் முடிஞ்சிருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஆட்டோ செக்டார் 1%, ஸ்மால் கேப்பில் 0.80%, மிட் கேப்பில் 0.75% இன்றைக்கி நல்லா அடி வாங்கியிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் 984 பங்குகள் அட்வான்ஸாகவும் 1894 பங்குகள் டிக்ளைனாகவும் முடிஞ்சிருக்கு. 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 10 பங்குகளும் 52 வீக் லோன் பார்க்கும்போது 268 பங்குகளும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் 58 பங்குகளும் லோயர் சர்க்கியூட்டில் 133 பங்குகளும் இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல் பெல்லோட பங்கு இன்றைக்கி கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2.5% வரை மேலே போயிட்டு கடைசியாக ஒரு 1.18% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்று போட்ட வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெல் வந்து 2,460 கோடிக்கு அஸ்வின் ரேடாரை ஏர்ஃபோர்ஸ்க்காக செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ஆர்டர் கிடைச்சதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹை இன்னைக்கு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம நேற்றே வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நெக்ஸ்ட்டாக நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு 2.70% வந்து கீழே இறங்கியிருக்கு. மார்க்கெட்டே நெகட்டிவ்ல இருந்து ரெக்கவரி ஆகிற ஸ்டேஜில் கூட ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஷேர் மூவிங் ஆவரேஜ் 50 MA 100 MA 200 MAக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இறக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டாம். இது இன்னும் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹீரோ மோட்டார் க்ராப் இன்றைக்கி ஒரு 2.26% கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் செப்டர்லேருந்து பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் க்ராப் டவுன்ஃபாலில் தான் ஆகிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்த டைமில் வந்து Q3 ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால திருப்பி அது ஒரு டவுன்ஃபால் தான் போச்சு. ஆல்மோஸ்ட் நியர்பை இது வந்து 52 வீக் லோக்கு வந்துருச்சு. Q4 ரிசல்ட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ரிசல்ட் வரும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருமா வராதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதையும் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிமார்ட் மார்ச் 6ல் ஒரு 4 ஸ்டோர் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மார்ச் 6லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11% வரை இன்றைக்கி ஹைக் போயிருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 3% ஹைக் கொடுத்துருக்குது. இது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் தான் டிமார்ட்டுக்கு. கடந்த காலத்தில் டிமார்ட் வந்து நெகட்டிவில் போயிட்டு இருந்தது. இப்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இது முடிஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு JSW 25 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்னா 1600 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பவர் சப்ளை பண்ண போகிறாங்க. இந்த பிளான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல பக்கத்துலேயே JSWவோட ஒரு நிலக்கரி சுரங்கமும் இருக்குது. அதனால் JSWக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். மண்டே JSW நம்ம வாட்ச் பண்ணலாம் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. அதே மாதிரி பெல் BHEL இந்த கம்பெனி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. அதாவது 1,23,50,000 எக்ஸஸாக GSTக்கு இன்புட் லைன் பண்ணியிருக்காங்க. அதை ராஜஸ்தான் GST டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டின்னு நம்ம பார்க்கும்போது 98,80,000 இன்ட்ரெஸ்ட்டாகவும் 12,35,021 பெனால்ட்டியும் போட்டிருக்காங்க. ஆனால் பெல் அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் இல்லை, இது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமும் இல்லை, இதை நாங்கள் வந்து சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இது மண்டே மார்க்கெட்டாக எப்படி திருப்பி போடுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஹோலி, அதனால் அவங்க ஃபெஸ்டிவல் ஹாலிடே விட்டுருக்காங்க மார்க்கெட்டு. அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு லாங் வீக்கெண்ட். மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.